ஸ்கூல் அண்ட் காலேஜோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மார்க்கெட்டிங்லேருந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும், ஏன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏன் வந்து கண்டிப்பாக பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம அட்மிஷன் அதிகப்படுத்துறதுக்கு, லீட் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டோட என்கேஜ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பேரண்ட்ஸோட என்கேஜ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்கூல் காலேஜாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிராண்ட் விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த 2025 வந்து நம்ம வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட பேர் ஜீவராஜ். நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். மோர் தென் 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மார்க்கெட்டிங் அண்ட் மோர் தென் 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏஐ ஆட்டோமேஷனில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி, ஏஐ ஆட்டோமேஷன் பற்றி ரெகுலராக நம்மளோட சேனலில் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். நிறையா என்னோட வெப்சைட்டில் நிறைய பிளாக்ஸும் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதி நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வெப்சைட்டோட லிங்க்குமே நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்னோட வெப்சைட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலும் என்னோட பிளாக்ஸ் பற்றி நீங்கள் ரெகுலராக நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஓனராக இருக்கீங்க, இல்லை ஒரு காலேஜ் ஓனராக இருக்கீங்க, இல்லை வெதர் யூ ஆர் ஒர்க்கிங் இன் மார்க்கெட்டிங் ஆர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், டெஃபினெட்லி திஸ் வீடியோ வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ ஏன் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றது யார்? ஸ்டூடெண்ட் தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ், பேரண்ட்ஸ் தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ். அவங்க அதிகமாக வந்து எங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி நம்ம எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து நம்மளோட பிராண்டை பற்றி நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆன்லைனில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுனால, ஸோ அந்த மீடியமில் நம்ம வந்து நம்மளோட பிராண்டை பற்றி ஒரு விசிபிலிட்டி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ டெஃபினெட்லி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மற்ற பெரிய கார்பரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதை மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிமிலராக அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சின்ன சின்ன அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து இன்னும் ஓல்டு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஒரு மார்க்கெட்டிங்லேயோ ப்ரொமோஷன்லேயோ நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட பிராண்ட் விசிபிலிட்டி அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகாது. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கலாம், நிறைய வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு எஜுகேஷனல் சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கலாம், ஒரு குவாலிட்டியான டீச்சர்ஸ் டீம் வந்து நம்ம ஸ்கூலில் இருக்கலாம், இல்லை காலேஜஸில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா பண்ணிட்டு இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நிறையா பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அது வந்து நம்மளோட இப்போ நம்ம ஏற்கனவே நம்மளோட ஸ்கூலில் என்கேஜ் ஆகிருக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியணும். ப்ளஸ் வந்து நம்ம புதுசாக நம்ம ஸ்கூலை பற்றி வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு நம்ம ரீச் பண்ணாதான் நம்ம வந்து அந்த என்கேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம வந்து டிஜிட்டலில் வந்து கிரியேட் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து நியூ ஆடியன்ஸ்க்கு நம்மளோட ஸ்கூலை பற்றி